தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கோவை விமான நிலையம் வந்த அண்ணாமலைக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் விமான நிலையம் முன்பாக திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். புதிய கட்சி தொடங்குவதாக அறிவித்த நிலையில் உற்சாக வரவேற்பு அளித்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்த அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகிய பிறகு இன்று கோவைக்கு வருகை புரிந்தார். கோவை விமான நிலையத்தில் அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சி தலைமைக்கு கடிதம் அளித்திருந்தார். அவரது கடிதமானது கடந்த 5ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அன்றைய தினம் இணைய வழியில் பேசிய அவர் புதிய கட்சி துவங்குவதற்காக தெரிவித்திருந்தார். அவரது ஆதரவாளர்கள் பலரும் வீதி லீடர்ஸ் என்று குறிப்பிட்டு வருகின்றனர். அவர் அறிவித்த குறிப்பிட்ட நேரத்திலே லட்சக்கணக்கானோர் இணைய வழியில் அதில் இணைந்திருந்தனர். பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு மாற்றுக் கட்சியில் சேர்ந்த நிர்வாகிகளும் அண்ணாமலைக்கு ஆதரவு அளித்து அவரது கட்சியில் இணைந்திருக்கின்றனர். இந்நிலையில் இன்று விமானம் மூலம் அண்ணாமலை கோவைக்கு வருகை புரிந்தார். கோவை விமான நிலையத்தில் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக வீட்டு லீடர்ஸ் என்ற முழக்கமிட்டு பூங்கொத்துகளையும் வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். அவரது வரவேற்பை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை அவரது இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.